இப்போ இந்த யூஎஸோட ஆட்டமே வேற மாதிரி மாறி இருக்கு. இந்த 21st செஞ்சுரி மைன்ஸ் அதை எதை குறிக்குதுன்னு பாப்போமா? பெர்ஷியன் கல்ஃப் சண்டை இப்போ சைனீஸோட கோஸ்டலுக்கு ஷிஃப்ட் ஆயிடுச்சு. வாஷிங்டன் இப்போ வெறும் டேங்கர்ஸ சேஸ் பண்றத நிப்பாட்டிட்டு இப்போ டைரக்டா ஈரான் கிட்ட வாங்குற பையர்ஸ அரெஸ்ட் பண்றாங்க. ரீசெண்டா இந்த ஹெங்லி பெட்ரோலியம் மேல யூஎஸ் இப்போ சாங்ஷன் போட்டிருக்கு. ஹெங்லி எங்கன்னா இந்த சைனால இருக்கிற பெட்ரோலியம் இது ரிசர்வ். இந்த சாங்ஷன் ஸ்பாஞ்ச இப்ப டார்கெட் பண்றாங்க. இதுதான் ஈரானியன் மிலிட்டரிய ட்ரெஷரவே வளர்த்து விட்டது. இந்த டீ பாட்ஸ் யாரு? இன்னைக்கு டேட்ல இவங்க தான் எனர்ஜி வேர்ல்டோட அவுட்லா. யூஎஸ் டாலர்ஸ தொடாம பிரைவேட் பேமெண்ட் சிஸ்டம் வழியா குளோபல ஓவர்சைட் பண்ற பைபாஸ் பண்றாங்க. ஒரு எக்ஸாம்பிளுக்கு இவங்க இருக்கிற அந்த சின்ன 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 ஆயில் ரிஃபைனரிஸ் எல்லாமே சேர்ந்துதான் அந்த டீ பாட்ஸ்னு ஒரு செல்ல பேர் வச்சிருக்காங்க. இவங்க எல்லாம் இன்னைக்கு டெய்லி மட்டும் கிட்டத்தட்ட 4 லட்சம் பேரல்ஸ ப்ராசஸ் பண்றாங்களா. இது ஷேடோ எக்கனாமியோட ஒரு பெரிய ஒரு என்ன சொல்றது ஒரு ஆர்டரி மாதிரி. யூஎஸ் நேவி இப்ப இங்க இந்த ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மோஸ் பிளாக் பண்ணி இருக்காங்க இல்லையா? ஆனா இதனால ரஷ்யன் ஃபாஸ்ட்ரஸ் இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்கா இருக்குன்றாங்க. ஏன்னா மிஸ்டர் லாவ்ரோ இப்போ பெல்ஜிங்ல இருக்காரு. ரஷ்யா என்ன சொல்றாங்கன்னா இந்த லேண்ட் பைப்லைன் வழியா இந்த எனர்ஜி கேப்பை ஃபில் பண்ணுவோம்னு ஒரு ப்ராமிஸ் பண்ணிருக்காங்க. இப்ப யூஎஸ் வேணும்னா இந்த கடல் வழி வேணா ஜெயிக்கலாம். ஆனா இந்த ஹார்ட்லேண்ட அவங்க கம்ப்ளீட்டா தோத்துட்டாங்க. சோ இது எல்லாருக்கும் மேக்ஸிமம் தெரிஞ்சிருக்கும். கேஜிஎஃப் படத்துல இருந்து எல்லாத்தையும் பார்த்திருப்பீங்க. மைன்ஸ் தான் ஒரு ரிசோர்ஸ் ஆஃப் வெல்த். சோ வெல்த் இருந்தா கவர்மெண்ட்டுக்கு ஒரு பவர் வரும். இந்த பழைய காலத்துல இந்த கோல்டுக்கு எடுப்பாங்க தெரியுங்களா? கோல்டு மைன்ஸ் மாதிரி இன்னைக்கு ரிசோர்சஸ் தான் இப்ப இருக்கிறதுலே ரியல் பவர். சோ கொஞ்சம் கொஞ்சமா இந்த சி லைன்ஸ் எல்லாமே இப்போ க்ளோஸ் ஆகுது. சோ இதனால இப்ப வேர்ல்டோட ஆர்டரே மாறப்போகுது அப்படின்னு சொல்றாங்க. இந்த யூஎஸ் வந்து இந்த டீபாட் மேல சாங்ஷன் பண்றதுனால இப்ப என்ன ஆயிருக்குன்னா ரஷ்யாக்கும் சைனாக்கும் உள்ள ரிட்ஜ் வந்து ரொம்ப நெருக்கம் இருக்குன்றாங்க. ரஷ்யா சைனாக்கு மட்டும் இல்ல, இப்ப இது ஈரானுக்கும் ரஷ்யா பயங்கர ஒரு ஸ்ட்ராங்கா இருக்குன்னு சொல்றாங்க. இந்த ஜியோ பொலிட்டிக்கல்ஸ் ரொம்ப அனலைஸ் பண்ற இந்த சில கிரிட்டிக்ஸ்ல இருந்து எல்லாம் என்ன சொல்றாங்க தெரியுங்களா? இப்ப இந்த ஹார்மோஸ்ல இந்த ஷிப்ஸ் எல்லாம் சீஸ் பண்ணி வச்சிருக்காங்கல்ல, இது வெறும் ஜஸ்ட் ட்ரெய்லர் தான் சொல்றாங்க. ஏன்னா ஆபரேஷன் எபிக் ஃபியூரியோட ரியல் டார்கெட்டே இட்ஸ் நாட் ஹியர். ரியல் டார்கெட்டே இப்ப இங்கதான். வாஷிங்டனோட அடுத்த மூவே என்னன்னா சைனாவோட ஸ்ட்ராட்டஜிக் பெட்ரோலியம் ரிசர்வ். இதை எப்படி காலி பண்ண போறாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னா நீங்க கமெண்ட்ல ஆயில் அப்படின்னு மட்டும் டைப் பண்ணுங்க. சோ தட் நீங்க ஃபுல் வீடியோ பாத்தீங்கன்னு தெரிஞ்சுக்கிறேன். இதை பத்தி அடுத்த வீடியோல இன்னும் கொஞ்சம் டீடைலா பேசுவோம்.